அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷாபான் மாதம் பிறை 15ஆம் இரவுக்கு லைலத்துல் முபாரக்கா பரக்கத் செய்யப்பட்ட இரவு, லைலத்துல் ரஹ்மா ரஹ்மத் செய்யப்பட்ட இரவு, லைலத்துல் பராஅத் நரக விடுதலை பெறும் இரவு என்றெல்லாம் கூறப்படுகிறது. இமாம் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள், பராஅத் என்னும் அரபி சொல்லுக்கு விடுதலை என்பது பொருளாகும். புனிதமிக்க அந்த இரவில் நரகவாசிகள் விடுதலை பெறுகிறார்கள் என்பதால் அந்த இரவில் லைலத்துல் பராஅத் விடுதலை பெறும் இரவு என்றும் சொல்லப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாள் வந்துவிட்டால் அந்த நாளின் இரவில் நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு வையுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக இறைவன் கூறுகிறான், இந்த இரவில் என்னிடம் பாவமன்னிப்பு வேண்டுவோர் உண்டா, அவர்களை நான் மன்னிக்கின்றேன். என்னிடம் ரிசுக் வேண்டுவோர் உண்டா, அவர்களுக்கு நான் ரிசுக் அளிக்கிறேன். என்னிடம் கேட்போர் உண்டா, அவர்களுக்கு நான் வழங்குகிறேன் என்று இறைவன் கூறுகிறான். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பராஅத் இரவின் மகிமையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷாபான் மாதத்துடைய சரிபாதியின் இரவாகிய இந்த இரவில் என்னென்ன இருக்கின்றது என்று உனக்கு தெரியுமா என்று என்னை பார்த்து கேட்டார்கள். அந்த இரவில் என்ன இருக்கின்றது நாயகமே என்று நான் கேட்டேன். அப்போது நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரவில் தான் இந்த வருடத்தில் பிறக்கின்ற குழந்தைகள், இந்த வருடத்தில் இறக்கவிருக்கின்ற மனிதர்கள் பற்றிய விவரங்கள் எழுதப்படுகிறது. மேலும் இந்த இரவில் தான் அவர்களின் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. இந்த இரவில் தான் அவர்களின் உணவுகளும் இறக்கி வைக்கப்படுகிறது என்று கூறினார்கள். மேலும் இறைவன் அடியார்களை நெருங்கி வருகின்றான். இணை வைப்பவன், விரோதம் செய்பவன் இருவரையும் தவிர மற்ற எல்லாரையும் மன்னிக்கின்றான். ஷாபான் பிறை 15ஆம் இரவில் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு 3 தடவை சூரா யாசினை ஓத வேண்டும். முதலாவது தடவை ஓதும்போது பாவ மன்னிப்பை தேடியும் பிழை பொறுக்க வேண்டியும், 2வது தடவை ஓதும்போது ரிசுக் என்னும் உணவு விச்சித்தீரணம் பெறவும், 3வது தடவை ஓதும்போது சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வேண்டி சாலிஹான அமல்கள் செய்வதற்கு நீண்ட ஆயுளை கேட்டு பிரார்த்தனை செய்து ஓத வேண்டும். ஆக இறப்பு, பிறப்பு, வாழ்வாதாரம் உள்ளிட்ட எல்லா காரியங்களின் தீர்ப்புகள் பராஅத் இரவில் எழுதப்பட்டு லைலத்துல் கத்ருடைய இரவில் அதை மலக்குகளிடம் பிரித்து கொடுக்கப்படுகிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த வகையில் பராஅத் இரவு என்பது அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு பட்ஜெட் லைலத்துல் கத்ருடைய இரவில் தாக்கல் செய்வதற்குரிய பூர்வாக பணிகளை துவங்கும் நாளாகும். இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த இரவில் அதிகம் நன்மை செய்து நோன்பு நோற்று நாம் செய்த முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து நம்முடைய அமல்களையும் துஆக்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.